ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செல்வா. நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் தூங்கி எந்திரிக்கும் போது என் தலை சுத்தல் என்னால் தாங்கவே முடியல. வாமிட் வந்தது. நான் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அவங்க ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேன் எல்லாமே, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு காதில் வந்து நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, நியூரோ டாக்டர். அதுக்கப்புறம் நான் டேப்லெட்ஸ் எடுத்தேன். ஸோ ஒரு 6 to 7 months டேப்லெட்ஸ் எடுத்தேன். நல்லா இருந்தது. அப்புறம் இந்த டேப்லெட்ஸ் நிறுத்தின உடனே அடுத்து ஒரு 10 to 15 days மறுபடியும் அதே மாதிரி தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிது. சரி, அந்த டாக்டரை விட்டுட்டு வேறு டாக்டர்கிட்ட போனேன். அவர் அதே மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்தாரு. இதே மாதிரியே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணேன், ஒரு 3 to 4 months. அதுக்கப்புறம் எனக்கு சரியாகலை. ஸோ டோட்டலாக ஒரு 3 டாக்டர் நான் பார்த்துருப்பேன். எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, உங்களோட காது நரம்பில் வந்து பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு ரீசன். இன்னொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காதில் வந்து மூளைக்கும் போகிற நரம்புல ஒரு ஃப்ளூயிடு அதோட இம்பேலன்ஸாக இருக்கலாம், அதாக இருக்கலாம்னு சொன்னாங்க. சரி, மேபி நம்ம மூளையில் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஒரு காது டாக்டர் போய் பார்க்கலாம் ஃபைனலாக அப்படின்ட்டு நான் ஒரு காது டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணேன். அவர்கிட்ட நான் கன்சல்டிங் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் எல்லாமே டெஸ்ட் பண்ணார். காதோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இதை வந்து சரி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட என்னோடய ப்ராப்ளத்தை சொன்னேன். இல்லை சார், நான் ஒரு லாங் ட்ரைவ் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு அதிகமாக இந்த இஷ்யூ வருது. கார் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது என்னங்க சார் பண்ணுறது? இப்படி நடந்ததுன்னா, ஒரு ஃபேமிலியோடு வரோம். அவருக்கு சொன்ன ரீசன், அவர் சொன்ன பதில் என்னென்னா, இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, காரை ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே இருந்துடுங்க, கொஞ்ச நேரம் அதே சரியான வாட்டி நீங்கள் போக வேண்டியதான். அவர் சொன்னது வந்து சொல்யூஷன் அப்படின்னா, ஜஸ்ட் வி நீட் டு மேனேஜ், தட்ஸ் இட், தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு சொன்னார். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அடுத்தது சித்தாவுக்கு போகலாமா இல்லை ஆயுர்வேதிக்கு போகலாமா, என்ன பண்ணலான்னு ஒரே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஸ்டான்லி சாரோட வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். மேபி இவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் காண்டாக்ட் பண்ணும்போது அவர் சொன்னது, நான் என்னோடய இஷ்யூ எல்லாமே இது என்ன நடந்தது 1.5 year என்ன நடந்தது எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த இஷ்யூ எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்கள் மனசு தான். நீங்கள் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு அழுக்கான கண்ணாடியில் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் இந்த செஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அது மாறும். உங்களோட நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது சரியாயிருன்னு அவர் சொல்லலை, ஆனால் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி சொன்னார். நான் நம்பவே இல்லை, எதுவுமே நம்பல. அவர் சொன்னதை நான் அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு செஷனுக்கு முன்னாடியே ஒரு 4 டைம் நான் கால் பண்ணியிருப்பேன். கால் பண்ணிவிட்டு, ஏன்னா என்னால் நம்பவே முடியல அவர் சொல்கிறது. திருப்பி அவர்கிட்ட நான் இதே தான் கேட்டுருந்தேன். அவரும் சொன்னார், நீங்கள் செஷன் அட்டன் பண்ணதான் தெரியும் அது அப்படின்னாரு. சரி, ஃபைனலாக வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு ஸ்டான்லி சார்கிட்ட வந்து நான் செஷன் எடுத்தேன். செஷன் 2 hours நடந்தது. அந்த 2 hour செஷனில் வந்து இந்த ப்ராப்ளத்தை பற்றி இது எல்லாமே அவர்கிட்ட சொன்னேன். அவரும் வந்து என்ன விஷயம் இது, ஆக்சுவலாக வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம எதெல்லாம் நெகட்டிவாக போட்டு வச்சுருக்கோம், அதை நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொன்னார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அந்த செஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் டேப்லெட் சாப்பிட நிறுத்திட்டேன். சொல்ல போனால் அடுத்த நாள் நான் வந்து 1.5 year டேப்லெட் சாப்பிட்டுருந்தேன். செஷனுக்கு அடுத்த நாள் நான் டேப்லெட் சாப்பிட நிறுத்திட்டேன். எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, என்னங்க டேப்லெட் சாப்பிட்றத போய் நிறுத்துறீங்கன்னு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் அந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், இதுதான் எனக்கு ஃபைனல் சொல்யூஷனை நான் நம்புகிறேன், அதனால் நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் நிறுத்திட்டேன் டோட்டலாக. அப்புறம் வந்து இந்த செஷன் அப்போ அவர் சொன்னக்கூடிய மெயினான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து நான் நியூராலஜிக்கல் டாக்டர் பார்க்கும்போது ஒரு டாக்டர் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் வந்து, இது அத்தனையும் காரணம் வந்து டென்ஷன் தான்.
நீங்கள் அதிகமாக டென்ஷன் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தான் இருக்கும், அதான் தான் இருக்குன்னு அவர் சொன்னார். பட்டு டென்ஷன் நான் அப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட டென்ஷன் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் செஷனுக்கு அப்புறம். ஸ்டான்லி சார் டென்ஷன் சொன்னதுமே அதுதான். டென்ஷனுங்கிறத கூட கோபம், டென்ஷனு, பயம், இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ நீங்கள் அதை பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வரும்போது அது வேணான்னு ஒதுக்கி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரியே நான் மறுபடியும் அந்த செஷனுக்கு அப்புறமும் சில நேரங்களில் நான் டென்ஷன் ஆகிறது உண்டு. அந்த சமயத்தில் நான் நல்லா நோட் பண்ணி பார்த்தேன், அந்த டென்ஷன் அப்போ தான் எனக்கு அந்த தலை சுத்தலே வருது. இந்த காதில் பிரச்சனை, சத்தம் வர்றது, அப்புறம் தலை சுற்றுறது, இது எல்லாமே நான் நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது டென்ஷன் அப்போ தான் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் அப்படியே கோரிலேட் பண்ணேன், சார் என்ன செஷன் எடுத்திருந்தாரு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், செஷனோட நம்ம என்னென்ன சொன்னாரோ அதை நம்ம திங்க் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம மாற்றிக்கணும்னு நான் மாற்றுவேன், என்னை நானே மாற்றிக்கிறேன். இப்படி மாற்ற இப்போ நான் ஒவ்வொரு நாளும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. எனக்கு தலை சுத்தலில் இருக்கிறதில்ல. அப்படி ஏதோ ஒரு சமயம் அந்த மாதிரி லைட்டாக இருந்தால் கூட இது ஒன்றுமே ஆகாது, நான் வெளியில் போகிறேன், ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட மனசில் எனக்கு இது வரவே வராது, என்னை யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் மூவ் ஆகிட்டுருக்கேன். இப்படி பண்ணும்போது உண்மையாலுமே நான் ரொம்ப லைஃப்பை இப்போ நான் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போகணும், அதெல்லாம் கூட அப்புறம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆனாவே நான் வேற உலகத்துக்கு வந்த மாதிரி. ஸோ இப்போ நல்லா நிம்மதியாக இருக்கிறேன், அதை பற்றி நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல போனால், அந்த செஷனுக்கு அப்புறம் எனக்கு நல்ல தூக்கம் வந்தது. 2 நாள் அருமையான தூக்கம் இருந்தது. அப்போ தான் நான் உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மனசை நம்ம எந்த அளவுக்கு அழுக்காக வச்சுருந்துருக்கோம், எதையோ போட்டு திரும்பி வச்சுருந்துருக்கோம். அதை எல்லாத்தையுமே மனசை உருவி எடுத்த உடனே இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டோம் அப்படின்றத நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மாற்றங்கள், என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்கள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி பற்றி சார் அதிகமாக சொல்லுவார் அந்த செஷன் அப்போ. அப்புறம் அந்த செஷனுக்கு அப்புறம் இப்போ யாராவது என் முன்னாடி அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்த மாதிரி ஆகிட்டாரு, அது காரணம் அவரோட கெட்ட நேரம், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நான் கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நான் மனசுக்குள்ளே பாவம் இப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்களுக்கு உண்மையான விஷயமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க அதாவது அவங்க கெட்ட நேரம், நல்ல நேரம், அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம நினைக்கிறது தான். நாம் கெட்ட நேரம்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது கெட்ட நேரம், இல்லை நம்ம அது நல்ல நேரம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அது நல்ல நேரம் அப்படின்ட்டு நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டான்லி சார் இந்த செஷனுக்கு அப்புறம் ஆடியோ ட்ராக் கொடுப்பாரு. ஸோ நம்ம அந்த ஆடியோ ட்ராக் டெய்லி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஆடியோ ட்ராக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரியலி என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மலை மேலே ஏறுறீங்க. மலை மேலே இப்போ ஏறும்போது திடீர்னு காலையில் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, ஒரு மயக்கம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு தாகமாக இருக்கும், தண்ணி வேணும், குடிச்சே ஆகணும் அந்த உடம்பை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஜூஸோ ஒரு தண்ணியோ குடிச்சா உடனே அந்த எனர்ஜி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த உடம்புக்கு. மறுபடியும் அதை வச்சு கொஞ்சம் தூரம் ஏறுவீங்க. இதே தான் அது ஸ்டான்லி சாரோட ஆடியோங்கிறது அதுதான். வாழ்க்கையில் நம்ம எல்லாமே மனுஷங்க தான். மறுபடியும் நம்ம அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் ஒரு 4-5 நாள் நல்லாயிருக்கும், 4-5 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆடியோ நம்ம கேட்காம விட்டோம்னா மறுபடியும் நமக்கு அது ரிவர்ஸ் ஆகும். அதனால் கண்டினியூஸாக அந்த ஆடியோ கேட்கும்போது இது டெய்லி உங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி, ஒரு பூஸ்ட் நம்ம எப்படி பூஸ்டப் பண்ணிக்கிறோமோ, எப்படி நமக்கு அந்த உடம்புல எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி தான் இதை நம்ம சார் சொல்கிற மாதிரி இதை நம்ம டெய்லி காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு டைம், உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களோட பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் கூட கேளுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆடியோ ட்ராக்கில் நான் லேர்ன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆடியோ ட்ராக்கை நம்ம கேட்கும்போது எப்பயுமே அந்த நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வெளி உலகத்தை வெளியில் அதாவது உங்கள் மனசை அலைப்பாய விடாதீங்க. இது நம்மளால முடியும், மனசனாக நம்ம கண்டிப்பாக அதை பண்ண முடியும். வெளியே மனசை அலைய விடாமல் அதை அப்படியே அந்த சொல்லும்போது, அந்த வார்த்தைகள் அவர் சொல்லும் போது அதுக்குள்ளே நம்ம உள்ளே இறங்கி அவர் சொல்லும்போது அதை இமேஜினேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக அந்த ஆடியோ ட்ராக் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப படம் முடியும். நீங்கள் அந்த 10 நிமிஷம் ஆடியோ முடிஞ்சோடனே அப்பா அப்படின்னு மனசு அப்படியே நிறைஞ்சு ஒரு சந்தோஷம் வரும். உண்மையாலுமே நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எங்கெங்கேயோ எந்தெந்த மாதிரியான இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருக்கலாம்.
நியூராலஜிக்கல் இம்பேக்ட் இருக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து மெடிக்கலில் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டிஃப்ரெண்ட் பேருன்னு சொல்லும்போது மைனரி டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, வெர்டிகோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜை வந்து ரொம்ப முத்துனா தான் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு வந்து மெடிக்கல் உலகத்தில் வந்து இதுக்கு இணையான பேரே இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணுறது தான். இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செஷனுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து அடுத்த லெவலில் வந்து ஸ்டான்லி சாரோட வந்து நான் சேல்ஸ் பற்றி நான் கற்றுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்டான்லி சார் வந்து ஒரு லைஃப் கோச். ஸோ அதனால் வந்து கோயிங் ஃபார்வர்டு என்னோடய லைஃப்பில் வந்து நான் எந்தெந்த ஒரு விஷயம் நான் செய்யும் போதும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எது நான் செய்யும் போதுமே கோல் செட்டிங் முதல் கொண்டு நான் ஸ்டான்லி சாரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நான் லைஃப்பில் மூவ் ஆக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே வந்து தயக்கப்பட தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் இந்த செஷன் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை தரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.